சொல்லக்கூடாதா? முன்ன போடணுமா? எதுவும் சொல்ல ஓகே தெரியல அவனுக்கு. எதுக்கு தெரியுங்களா? 56 நாட்டுக்கு பேர் அடிச்சிரு. என்னடா கால தாமதம்? ஐயா எனக்கு அரண்மனை அதிகமான வேலை இருந்ததுங்க, அதனாலதான் கால தாமதம். யாருக்கு எப்படிப்பட்டவோ நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்றேன். நீதான் பேச்சமா இருக்கிறவன். பேசுமாடா பேரரசர். பேரரசர் அசியா உனக்கு நீங்க இந்த ஊர்ல உனக்கு காரியம் தான் கண்டிப்பா பண்ணிடுவேன். அவருக்கு இருப்புல வந்து மாத்திரை போட்ட நீ தண்ணி குடிக்கிறீங்க. சும்மா இருங்க. இப்போ இவரு கூட என்ன நான் தான் இருக்கிறேன். இப்ப இவருங்கிற நோயெல்லாம் எனக்கு வந்துச்சுன்னா அதனால முன்னேற்ற உள்ள மாத்திரை போடணும் தண்ணி குடிக்க மாந்துட்டேன். அதனால இங்க தண்ணி குடிக்கிறாங்க. நின்னுடும் மேல் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆமா இல்ல நான் ஆடி போறேன். நின்று போச்சு. அது இரும்பு நின்று போச்சு பாரு. என் மகள் கல்யாணி பாக்கண்டா. சரியா கேக்கல. என் மகள் கல்யாணி சரியா கேக்கலையா? என் மகள் அது நின்று போச்சு இரும்பு. ஐயா இரு மேல கட்டி உனக்கு அப்புறம் போறதுக்கு வேணும். ஏன்னா இது உனக்கு காரியம். என் மகள் கல்யாணி பாக்கண்டா. யாருப்பா? இருக்கிறா நோய் வந்துடாதியா? நல்லா இருக்குதா? பேசுறா பேசுங்க. அது கூட பேச முடியாதா? உனக்கு மேல தட்டி தட்டி உனக்கு அப்படி செம்ம இருக்கிறீங்களா? ஐயா சொல்லுங்க ஐயா. ஓ இருக்கிறா இரு. யாருக்கு எப்படி பட்டுவான்? ஐயா இப்ப யாரு கூப்பிடணும்? என் மகன் கல்யாணி பாக்கணும். ஐயா உங்க பொண்ணு காக்கானியா? ஆமா ஆமாவா? கல்யாணிடா. கல்யாணியா? கூப்பிடுறேன். கல்யாணிமா எப்படி சொல்ற? ஒரு முடிவு உயிர் விட்டுருவேன். நீ 1000 வாட்டி தூக்கு போட்டு சேர்த்துக்கணும். அம்மா முடிவு அது எங்க தங்கச்சிடா. பேசுகிறோம் எவனா பேசா பேச
சனகால் பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கணும். போராட்டமே. அத்தோட இப்ப நான் ஆயாதி நீ. பைத்தியத்துக்கு எவ்வளவு டேய் சனகால்தி நான் தான். எண்ணி அங்க தங்கச்சி தூக்குடா. இது வந்து செய்யணுமா? தூக்கணுமா? சொன்னமா? இங்க பாருடி இந்த பொட்டப்ப என்ன பண்றான்னு. யாரு? தூக்கல எல்லாரும் கை தான புடிச்சு தூக்குவாங்க. அவன் கால புடிச்சு தூக்குறான். புடிச்சு தூக்கணுமா? நம்ம காய்கமா புடிச்சு தூக்க சொல்லிட்டா? கை புடிச்சு தூக்குடா. அட கை புடிச்சா? எங்க தூக்குனா? நான் புடிச்சு தூக்கறனா? இங்க கிட்ட வாயா. அதே மகள ஒரேடியா. ஜாதி பத்த மாட்டேங்குது. போடா. இப்ப இங்க நிக்கிறாடி. யாத்துல. நான் எட்லாம். ஜாதி. நீ இல்ல. எனக்கு 2 அடி தான். நான் என்ன பண்ணட்டும்? டேய். நான். அண்ணி உங்க தங்கச்சி தூக்குடா. இதுவா நான் தூக்கணுமா? சரி வா. வா வா கை கொடு. ஏந்திருங்க. அப்படியே சாவு. ஏடா. அது ஒண்ணா தூக்குடானா. டேய் நீ பெருமச்சினே கிடையாது. ஒண்ணு ஒண்ணா தூக்கு சொல்றேன். கை புடிச்சு தூக்கு சொல்லணும். வாடா ராஜா. முட்டன்னு வச்சுக்கியா உன் தாலி போய்து வேண்டிய வேலை அந்த தாம்பல்யான ஆத்துருவேன் நானு. ஒத்த தொங்குது ஆட்டு. வீட்டுக்கு டேய் பாத்து வரதா பணமா இருமே. ஒதுங்கி மாட்டேன். பொம்பளை நான் தான் வரணும். ஆம்பளை நீ ஒதுங்கி போனா. ஏன் ஆம்பளை நான் வந்து பொம்பளை நீ ஒதுங்கி போ. இந்த கம்பெனில ஒண்ணு ஒரு ஆம்பளையாவே ஒத்துக்கலடா. அதேதான் நீ என்னைக்கு லெகின்ஸ் மாட்டினு வந்தியோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு உங்க கதை. ஆபரேஷன் மட்டும் தான் இப்ப பாக்கி ஆகுது. நீங்க அதே நாங்க கம்பெனில பண்ணி அனுப்பிச்சிருவோம்டா. ஆமா பண்ணிடுங்கம்மா. உனக்கு நான் பண்ணிடுறேன். நான் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிடுறேன். என் பின்னாடி ஒரு பை ஒண்ணு மாட்டினு வந்து வசூலுக்கு. நான் ஏன் போய் மாட்டினு வரணும்? பண வசூலுக்கு. உனக்கு ஏன் நாங்க டால்டா டின்னு மாட்டி அனுப்பலாம்னு பிளான் போட்டுக்கோ. அதை செய்யுங்க முதல்ல. போய் மாட்டினு வரணும். ஒரு மணி தேங்காய் வைக்கிறா பாருங்க. ஒரு மணி தேங்காய் வைக்கிறா இது. ஒரு டசன் வாழைப்பழம் இப்பதான் சாப்பிட்டு வச்சுது. ஒரு மணி தேங்காய் வரும். ஐயோ எங்க தங்கச்சி இதுரா ஆடிடா. எல்லாம் இதுலடா போட்டு வரும் தேங்காய் இதுரா. பாருங்க. அம்மா இன்னொரு முடியாது இருக்குதா இல்லையா? அது வரும்போதே காலி பண்ணி. உள்ளே காலி பண்ணி தான் வந்துக்குதா? அது யார் தெரியுமா? யாரு? சொல்லிட்டா. அது தாண்டா எங்க தங்கச்சி சூரியமாலா. உன் பேரு? நான் ஆரியமாலா. எந்த கம்ப்யூட்டர் பேர் வச்சிருப்பான்? எங்க அப்பா வச்ச பேரு எனக்கு பிடிக்கலடா. அப்படியே பிடிக்கல முதல்ல. அதனாலதான் பேரு நானே வச்சுக்கினேன். ஐயா சரிம்மா. அது பேரு சூரியமாலா, என் பேரு ஆரியமாலா. ஆரியமாலா. நாங்க 2 பேர் சேர்ந்துக்கினா ஆரியமாலா சூரியமாலா ஆரியமாலா சூரியமாலா ஆரியமாலா. ஜோடா பண்ண போய்காதி. யார் பேரு? அது எங்க தங்கச்சி. அது நான் கேட்டப்பா. பரவாயில்ல ஒண்ணு ஒத்துக்கு போறீங்க. டேய் வைக்குங்க. தவறா மூக்கு இல்லடி அவன். அவன் ஆறா மூக்குடி அவன். நம்பிக்கிறான் பாரு நல்லா என்ன பாருல. அத்து போட்டா எப்படி 9 ஊருக்கு பங்காவே. எத்தனை ஊருக்கா? இருந்து அப்படியே லைனா 9 ஊருக்கு நீ பங்காயிடுவே. அதெல்லாம் எனக்கு ராசியில நம்பர் அவனுக்கு தான் ராசியா நம்பர். எங்களை என்னத்துக்கு நான் கூப்பிட்டேன்? ஆமா நான் அப்பே நினைச்சேன். குளிக்கும் போது சோப்பு கேட்டா இந்த பொண்ணு துணி சோப்பு அந்த குடிச்சு ஆனா நீ இதெல்லாம் பேசி இதெல்லாம் நான் கேட்கற காரணம் யார் தெரியுமா? இதெல்லாம் காது அது எடுத்துட்டான். எங்க அப்பா குத்துட்டேன். இங்க இங்க தலையில வா. ஆமா இது கை வைக்காதடா. 3 மணி நேரமா ஆச்சு அது உட்கார்றதுக்கு. உட்கார வைக்கிறதுக்கு. வா. ஆமா இது நம்ம ரூபா நோட்டு குத்திருக்கா. இது கேட்டிட்டியா? கண்ணே போச்சு பாய்ங்க. நீ என்ன பண்ற? எனக்கு வெக்கம் வந்துச்சுடா.
அது லூசு குடுவாங்க வருதா ஆமா. சரிங்களா நம்ம இது என்ன ரூபா நோட்டு சொல்லு. இது கேட்டுட்டியா? ஆ. எனக்கு ஸ்கூல்ல பிரைஸ் குத்தாங்கடா. பிரைஸ் குத்தாங்களா? கண்ணு தெரிஞ்சு குத்தாங்களா தெரியாது குத்தாங்களா பாருங்க. ஆமா எது குத்தாங்க? நான் அழகு போட்டியில கலந்துக்கிட்டேனா சத்தியமா அதனால எனக்கு பிரைஸ் குத்திட்டாங்க. அவங்க கண்ணு தண்ணி குத்துக்கிறாங்க. நம்பர் 1 அழகி இல்ல இதான் நம்பர் 1 அழகி. தாடி அரைக்க ஒண்ணு கூட உருட்டி வைக்க மாட்டேன். எல்லாம் கட்டி போகுது சமாளி. உண்டான துட்டு இவனாண்ட வாங்கிக்கோ. எதுங்க? ஆமாமா என் கணக்கு போங்க. வா சரி அழகு போட்டியில கலந்துக்கினீங்க. ஆமா. எத்தனை பேர் கலந்துக்கினீங்க? நான் ஒரே ஒருத்தர் தானே கலந்துக்கினேன். தானே கொடுத்துக்கிறாங்க. இன்னொரு ஆளு கலந்துருந்தா தெரிஞ்சிருக்கு. அப்ப கூட எனக்கு தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதால ரூபா நோட்டு கீச்சு போடு போதே. நம்ம குத்தால உள்ள கை வச்சு வரேன் தானே. உள்ள கழிச்சு வச்சுட்டு வந்தா நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியாது. அதனால தான் நான் தலையிலேயே குத்தி வந்துக்கிறேன். சொல்றேன் நீ 2 அடி தள்ளி நின்று ஐயா எனக்கு சிரிப்பு வந்துச்சுடா. வந்துச்சா? கை மாத்து. இந்த பக்கம் போட்டு சொல்லி இந்த பக்கம் போட்டு சொல்லி கொசு கடிக்கு அவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல அச்சம் நின்னுடும். எந்த டாக்டர் சொன்னாரு? மேல் டாக்டர். எந்த அவர் பேர் என்ன? அவர் பேரா அன்பு டாக்டர். காலையில போய் அவரு விசாரிக்கணும்டா முதல்ல. காலையில போய் இன்னொரு டோமன் சீக்கிரம் போடுங்க இவருக்கு. சரி அதெல்லாம் பாட்டு விடு. நீ சின்ன வயசுல நல்ல நல்ல பாட்டு எல்லாம் பாடுவ. நீ பாடி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இப்ப நீ பாடையிலே இந்த கம்பெனில பாடையில ஏதாவது நான் போக மாட்டேன். என்னை ஏத்திருங்க முதல்ல. ஐயோ உனக்கு பாடெல்லாம் தயார் பண்ண முடியாது. ரொம்ப செலவாகும். பாடுகப்பா செலவாகும். ஒரு கருவாடு ஒண்ணு வாங்கினோட இந்த கருவாடு எத்தனை வந்து இவன் கால கட்டு பூனை விட்டா அது இஷ்டமா போட்டுரும். பூனைக்கு நான் தான் இஷ்டம் போகணும். உன்னை ஜேசி கூட இஷ்டமாவாது. அதெல்லாம் பாட்டுங்களா? இப்ப நீ நல்ல பாட்டு அவனை பண்ணணும் கேட்கணும். பாட்டு பண்ணுமா? நான் பாட்டு பண்ணனா எல்லாரும் கை தட்டு சொல்றா. நம்ம லூசு பாடும்போது கை தட்டுங்கம்மா ப்ளீஸ்மா. தப்ப நினைக்கிறா நான் எங்க இலவசமா பாட போறாங்க. தயவு செய்து தட்டு மாதிரி லூசு தட்டுமா. இந்த தென்னை மர தோப்புக்குள்ள பாட்டு பாடு. பாட்டா? தென்னை மர தோப்புக்குள்ளே குயிலே மயிலே என்ன தேடி வந்து தேடி கண்ட குயிலே மயிலே தென்னை மர தோப்புக்குள்ளே குயிலே மயிலே முதல்ல அவனை குத்து. கத்துக்கு அவன் சாவட்டும் முதல்ல. பாட்டுக்கு காக்கா வலிப்பு உனக்கு வருமா? சரி விடு இந்த பாட்டு வேணாம். வேற ஒரு பாட்டு பாடு. இந்த ராசாத்தி பாட்டு. இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையா? இந்த பாட்டு நான் மறுபடியும் நீ கேட்கணும்னா அங்க செல்லுல என்ன ஓடுது பாரு, லைவ் ஓடிக்குது. ஆமாண்டா. என்ன பண்ணா? அதனால எங்க பாட்டு நீங்க மறுபடியும் கேட்கணும்னா பட்டிய கலப்பு யூடியூப் சேனல எல்லாரும் செல்லு வச்சுக்கிறீங்களா? கையில் தான் வச்சுக்கிறீங்க. அப்படின்னா பட்டிய கலப்பு யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆமா. அப்புறம் இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குடா. அது என்ன சேனல்மா? அரைச்ச மசாலா யூடியூப் சேனல். அப்படியா? ஆமா. அந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. எங்க தங்கச்சி கூட நல்லா பாட்டு பாடும். என்ன ஒண்ணு அதுக்கு இன்னைக்கு தொண்டையில கிச் கிச் வந்துருக்கு. தொண்டையில கிச் கிச். செக்ஸ் மாத்திரை போடுங்க. ஐயா அத போட்டு போட்டோன்னா இந்த ரேஞ்சில ஆயிட்டு. போட்டு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நீ போட்டுனா கவுத்து போயா. ராசாத்தி பாட்டு பாடு. அப்படியா? சூரியமா
ஆடுறியா? அப்படியா? ராசாத்தி உன்னை ஏன்டா ஓடுற? ஒரு மாதிரி இருக்கு. பாடியா ஆடுதுன்னா அப்ப நான் எவ்வளவு பவரா பாடுற மாட்டேன். நீதானே? ஆமா. ராசாத்தி உன்னை காணாது நெஞ்சே காத்தாடி பூல ஆடுது. ஆடுதா? காத்தாடி பூல ஆடுது. காத்தாடி போலாடுது. ஐயோ எங்க வாயில பூல்லடா. சத்தமா இருக்குமா? இருக்கு அப்படி குத்தா. டேய் பைத்தியமா. எங்களை என்னத்து கூப்பிட்டாங்க? இங்க வா, நீயும் பொண்ணு தானே? ஆமா. இந்த கைத்துல என்ன போட்டுருக்கா? நான் நெக்லஸ் பாட்டு நந்திக்கிறேன். ஓரளவு ஒத்துக்கலாம். ஆனா இந்த லூசு என்ன மாட்டணும்? எந்த டீக்கர் என்ன போய் பொறிக்க எடுத்துட்டு வந்தா? இங்க பாருடா, அது உனக்கு விஷயமே புரியலையா? என்ன? இது சாயங்காலம் ஆனா அடகு கடைக்கு போயிடும்டா. ஆ. ஆனா அது மட்டும் போவே போவாது. போவாது. இது துட்டு குத்து வாங்கணும்டா. ஆ. அது துட்டெல்லாம் கொடுக்க வேண்டியதுல. ஆ. டீ கடையாண்ட போனா எச்சு கிளாஸ் அங்கேயே கடுக்கு பொறிக்க வேண்டியதுலடா. அப்ப இது எச்சகிலாஸ் தானே இது? ஐயோ என்ன சீடி காணடா. ஐயா. ஐயா கேளு. ஐயா கேளு. அது நெத்தி சுத்து காணுமா? அது நெத்தி சுத்து காணுமா? உன் சூத்தே காணாத தேடி கிடக்குறேன் நானு. அது சொல்லுது பாரு, எனக்கு நெத்தி சுத்து காணுமா மாதிரி. அப்பா, இந்த மகளே. தேடி அப்ப நான் வேலை விட்டு நிக்கிறேன். ஏன்? இவன் தப்பா பேசுறான்டா இவன். நானு? ஆ. இருக்கட்டுமா? அப்பா, அவனுக்கு நாளைல இருந்து ஒரே ஒரு இட்லி போடுறான். அதுக்கு தான் நான் போட போறேன். அப்பா, அது இந்த கட்டணம் பழிதாப்பா அவன். வாய்ப்பில்லை ராஜா. அப்பா, என்ன என்னத்துக்கு நான் நீ கூப்பிட்டா? பேர் நான் சொல்லிட்டேன், அப்புறம் அப்பா நான் ஏய், வரேன். எங்க அப்பனை நான் என்ன பண்ணான்னு சொல். நீ நாய் தானே, கேட்ல போய் நில்லு. போய் நில்லு. நாய் நானு. ஆஹா, நீ போய் நில்லு. அப்பா, மகளே அவன் வேலைக்கார பையன் தானப்பா? வேலைக்காகத்தாமா. நான் இளவரசி தானப்பா? ஆமா. நான் வந்தாக்கா அவன் வெளியே தானே போய் நான் ஏன்பா உள்ள வரான்? நாயெல்லாம் உள்ள சேர்க்க கூடாதுப்பா. அது மொத்த சோறு துண்ணு போட்டு போயிருந்துப்பா. யார் நானு? எங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற சோறு மொத்தம் அதுவே நான் சின்ன கப்பலுக்கு சாப்பாடு சாப்பிடுறேன். அது மட்டும் இல்லப்பா, அது சோறு துண்ணுட்டு தான் நிக்குதுல்ல சூரியன் மேல. ஆமா. சூரியன் மேல விட்டு போய் அப்பா அம்மா விளையாடுறாங்க. எப்பா? அடிமடியில தான் இருக்குது. பார்த்தேன். இவங்க ரெண்டு பெத்து போடுவானாலும். ராஜா வீடு தானே? அப்பா, இந்த பையன் அவன் வந்து அப்பா ஏய். அம்மா விளையாட்டு ஜராவே விளையாடுறான். யார் எனக்கு? சரி இருக்கட்டும் வா. யாருக்கு இது ராஜர் எனக்கு யார் கத்து கொடுக்குறா? அப்படியே விட்டுட்டான். யாரா? இவன்தான். அவனே மன எதுவும் சொல்லக்கூடாது மாதிரி. அப்பா, மகளே. நான் என்னத்துக்கு நான் நீ கூப்பிட்டா? கல்யாணமா? கல்யாணமா? ஐயோ! எதுக்கு படிக்கிறீங்க ரெண்டு பேரும்? நம்ம ரெண்டு பேரும் தான் சந்தோஷத்துல ஓடிங்கிறான். இந்த பொலியாட்டியம் ஓடிங்குது நம்ம. எதுக்கோ ஓடிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் உங்க பின்னாடி ஓடிக்கிறேன். இந்த மாட்டை முதல்ல புடிச்சு பின்னாடி தொழுவத்துல கட்டுடா. பின்னாடி கட்டிடுங்க, நீங்களே யாருக்கு எடுப்பீங்க? உங்களுக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே ஒரே வேக்கமா வந்துச்சு. அந்த சந்தோஷத்துக்கு தான் உன்னை ஏய், என் அடி தலையில பேசுன்னு சொல்லுங்க. வாங்க, கல்யாணம் நான் சொன்னேன். ஆமா, யாருக்கு நீ கேட்டியா? எனக்கு தாண்டா கல்யாணம். உனக்குதான் ஆமா. அலையுதுரா அப்படியே இது. என்ன? என்ன சொல்ல? அரண்மனையில வயசுக்கு வந்து பொண்ணு நான் தாங்கிறேன். அப்ப எனக்கு தானே கல்யாணம். அப்ப அது ஒண்ணும் வரலையாது. ஆஹா, அது எங்க தங்கச்சி இன்னும் ஆடி மாசத்துல தான் வரலான்னு இருக்குது. அதுவும் நான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிறேன். அதனால அப்புறமா வரும் அது. ஏன் அவ்வளவு நாள் தள்ளி போட்டீங்க? ஆஹா, இப்பயே வந்தாக்கா குச்சி கட்ட முடியாதுடா. ஆ, அதனால அப்புறமா வர வைக்கலான்னு. அப்ப ஆடி மாசம் வரலான்னு இருக்குது. அது வருமோ வராதோ? அம்மா போய் அண்ணா தொடப்பு கல்ல அடிப்பாங்களா? ஆத்தா வந்துக்குதா? மொத்தம் அடிப்பாங்களா? ஆத்தா வந்துக்குதா? ஆமா, தெரியாது ஆமா போச்சுமா. வந்துச்சு. ஆத்தா, ஐயோ நம்ம பேச மாட்டோம். ஆத்தா அது போயிட்டா கூட பேச மாட்டேங்க. இல்ல, அது மூஞ்சி பார்த்த உடனே பிடிக்கலையா பேசுறதுக்கு. நீயே போய் பேசுவோம். அம்மா தாயே, நீ எந்த தெய்வமா வந்துக்கிறது? அதை காட்டு முடியல. ஊத்துக்காடு மாதிரியாத்தானா எனக்கு புரியும். ஓ, ஊத்துக்காடு இல்லையம்மாவா? இந்த பேர் கூட தெரியாத ஒரு ஆத்தாவா? சரி, எதுக்காக வந்துக்கிறேன்? எனக்கு நான் எதுக்கு வந்துக்கிறேன் தெரியுமா? என்னத்துக்கு
தெரியலையா? எதுக்கு வந்துக்கிறேன்? எதுக்கு வந்துக்கிற? அம்மா 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 நாங்க ஏதாவது தவறு பண்ணினா எங்களை மன்னிச்சுடு. உனக்கு பொலி போடணும்னா தொகுது ஒரு பொலி. அவனை பொலி போட்டா ஒரு மாசம் உட்காந்து குறை வச்சேன்னா குறை ஏய், ஆ, ஆத்தாக்கு குறை வச்சுட்டீங்கடா. என்ன குறை? ஆத்தாக்கு என்ன குறை வச்சு தெரியுமாடா? உனக்கே தெரியாத யோசிக்கிறியா? டேய், இருடா. எங்க ஆத்தாவை கன்ஃபியூஸ் பண்றேன். அதை யோசிச்சு தெரியுமா? சொல்லுமா. நானு உள்ள உக்காந்துக்கிறேன்டா ஆத்தா. டேய், ஒரு ஏசி போடுறீங்களாடா? ஒரே வேர்வை ஊத்துதுடா ஆத்தாக்கு. இருமா நாள்ல இருந்து எந்த ஆட்டா ஏசி கேக்குறியா? டேய், வருஷத்துக்கு ஒரு நாள் தான் ஆத்தாவை கும்பிடுறீங்க. டேய், எங்கேயாச்சும் பிரியாணி சிக்கன் ரைஸ்னு போடுறீங்களாடா பாவிங்க. ஆட்டா சிக்கன் ரைஸ் கூட கேக்குதா? என்னடா? சரி, நான் போறேம்மா. நீ அம்மா கூட்டுது பண்ண ஆத்தா துண்ண மாட்டேன். நான் கொட்டிக்கிறேன், நீ பின்னாடி போட்டு வர. டேய், ஆ. என்னடா ரொம்ப பேசுற? அம்மா உனக்கு கோவம் வந்தா அவனை வாரி துட்டு போடுமா. ஓ, நான் வாரி துண்ணுனா ஆத்தா இங்க இருக்க மாட்டேன். ஊர் விட்டு ஊர் ஓடி போடுவான் நானு. டேய், ஆத்தா போயிடுச்சுடா. நீ காது தரணும் ஆத்தா போயிடுச்சுடா. ஐயோ புடிடா. ஏதா? புடிடா. கல்புரத்தின் வாடா. டேய், கல்புரத்தின் வாடா. அம்மா. டேய், எலுமிச்சக்காய் எடுத்துன்னு வாடா. தேட முடியாதுமா. அதெல்லாம் தேட முடியாதுமா. இவா, எங்கடா புடிக்கிற? எங்கடா புடிக்கிற? அப்ப ஆட்டா சீக்கிரம் மணி வரும். ஆத்தா எங்கடா புடிக்கிற? எங்க புடிக்கிற? டேய், எங்கடா வைக்கிற? டேய், ஆத்தா புடிக்காதடா. நான் எங்க புட்டி எங்க வச்சேன்? டேய், ஆத்தா தூய்மை ஏறி மேல வைடா. ஏறி மேல உள்ள ஆட்டா ஏறி மேல வைக்கக்கூடாது. ஏறி உள்ள போட்டு மெரிக்கணும். ஐயோ ஆத்தா எங்க போயிடுச்சுடா. ஆட்டா போயிடுச்சா? ஆத்தா குட் பை சொல்லிட்டு போயிடுச்சுடா. அவன் அது எதுக்கு தெரியுமா போச்சு? இவன் மூஞ்சி 5 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியலன்னா ஆத்தாவே போயிட்டு ஆட்டா கூட அது போயிடுச்சு. ஆமா சரி வா. என்ன? சரி, உங்களுக்கு தான் கல்யாணம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்குதான் கல்யாணம். ஆ, ஆமாண்டா. சரி. இப்ப நம்ம காஞ்சிபுரத்துக்கு போறோம். காஞ்சிபுரம். காஞ்சிபுரம்ல ஈரமோரம். நான். சரிண்ணே காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். ஆமா. காஞ்சிபுரம். ஐயோ, பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கணும்னு தான் கட்டி கிடக்குறான். சொல்லு. காஞ்சிபுரத்துக்கு போறோம். ஆ. நிறைய நகைலாம் வாங்கணும். ஆ. ஆமா, நிறைய பட்டு புடவைலாம் வாங்கணும். 10 போடுங்க. 10 புடவை வாங்கினது உங்களுக்கு சுத்தனா எப்படி இருக்கும் தெரியுமா? புளி மரத்துக்கு சுத்தன மாதிரி இருக்கும். ஆமா. ஆ. அப்புறம் ஒரு பாண்ட் பேப்பர் எடுத்துன்னு வரணும். எதுக்கா? எங்க அப்பன் சொத்தெல்லாம் எழுதி எடுத்துமா. கொப்ப சொத்து எழுதி வாங்கிட்டு அவனை பஸ் ஸ்டாண்ட்ல படுக்க வச்சிடணும். ஆ. நாங்க யார் தெரியுமா? யாரு? பேரரசர்கள். ஆமா. எங்களுக்கு எத்தனை நாடு சொந்தம்? 56 நாடு. 56 நாட்டுக்கு நான் ஒரே வாரிசுடா. ஆ. டேய், ஆ. என்ன நான் நினைச்சேன்னா 10 நாட்டு கூட எழுதி எடுத்துன்னு போடுவேன்டா. நீ வாங்குவ தெரியும். ஆமா. ஆ. அப்பா நீ கல்யாணம்னு சொன்னியே, எனக்கு தானே கல்யாணம். எனக்கு கல்யாணமா? கோவப்படுறீங்க. கோவப்பட மாட்டேன்டா. ஆ. இதுக்கப்புறம் அவனை சா வச்சா கூட நான் கேட்க மாட்டேன்டா. தண்ணில நம்பு. அப்பா டேய், இல்ல, என்னடா நினைச்சுக்கிற? உனக்கு கல்யாணமா? வயசுக்கு வந்த பொண்ணு நான் இருக்கிறேன். எனக்கு கல்யாணம் பண்ண உன்னை எத்தனை வாட்டுறா நீ கல்யாணம் பண்ணிப்ப? எனக்கு கல்யாணம் பண்ணி வைடா. சரி கல்யாணம் பண்ண நானு கல்யாணம் பண்றேன். அப்பா. பாதி பூச்சி கொடுக்கணும்ல, ஆமா. ஒண்டியால கொடுக்க முடியாதுல்ல. நீ ஒண்டால பாது பூஜை கொடுக்க முடியாதா? ஆமாமா. ஐயோ, என்னடா அப்பா இப்படி சொல்லிட்டா? ஆனா கொடுக்கக்கூடாது ராஜா. ஒண்டியா கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுமா. சரி, அப்படின்னா 2 பேரா தான் கொடுக்கணுமா? இப்ப அப்பா சொன்ன ஒரு நியாயம் இருக்குது. என்ன? இப்போ நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்க. ஆ. அட நடக்குதோ நடக்காது போதோ. ஆஞ்சி பாதி அம்மா தூக்கம் உனக்கு நடக்கவே கூடாது. நீ நினைக்கிற. இல்லம்மா, நடக்குதுன்னா உனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும் தான் இருக்கிறாரு. ஆமா. அவர் தனியா ஒரு ஆள் நின்னு பாத பூஜை கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. அதனால முதல்ல அவர் கல்யாணம் பண்ணின்னு ஐயோ காஞ்சி பாதி வந்து உன்னை தூக்கி இல்லமா போடு. இல்லமா சதியம் பதிமா நின்னு உனக்கு பாத பூஜை கொடுக்கலாம். அப்படியா? ஆமா, மகளே, மகளே. காடு வா வாங்குது, வீடு பாப்பாங்குது. இந்த வயசுல உனக்கு யாருப்பா பெண் கொடுப்பாங்க? காடு வாவான்னு சொல்லுமா, கட்டில் தான் வாவான்னு. ஐயோ, கட்டில் காடு வாங்கடா. வா கட்டில் தான் வா வாந்தா. எப்பா யாருப்பா பொண்ணு? என் தங்கச்சி மகள் ஜீவா கடா. ஓய், யாரா? ஜீவா. ஜீவாவா? ஆமா. அட பாருங்க, அங்க ஏற்கனவே 2 பேர் லொட்டு பட்டு போய்க்கிறானுங்கடா. 3வது நீயா? டேய், நாங்க யாரு எப்படிப்பட்டவங்க நாங்க? பேரரசர். அப்பா வாயை மூடுப்பா. இந்த மாதிரி பேசிட்டு அப்பா, உனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாடா. நீ ஐயப்பாவன் கோயிலுக்கு மாலை போட்டுன்னு போயிடுறா. என்ன கோயிலுக்கு? ஐயப்பாவன் கோயிலுக்கு. அப்பெல்லாம் மாலை போட
போய் அந்த கடவுள் ஐயோ பாக்கணும். வேற என்ன? எங்க அப்பா ஐயப்பா கோயிலுக்கு மாலை போட்டாங்கன்னா நான் டெய்லி புளிச்சோறு லெமன் சோறு தக்காளி சோறு தேங்காய் சோறு சொல்லுவேன். அவள் துண்டுதான் மாலை போடுறீங்க. ஆமாண்டா. சரி, அதெல்லாம் போட்டு விடு. இவரு மாலை போறாரு. இந்த சரணம் பொண்ணு யாரு போடுறதா? நாங்க 2 பேர் போடுவோமே. தெரியுமா? தெரியும். எப்படிமா? எங்க ஊர்ல எல்லாம் சாமி விஷயம்னா முதல்ல எல்லாம் நான் தான் நிப்பேன். அப்படியா? ஆமா. சரி, இங்க ஒரு முறை போட்டு காட்டு. அப்படிமா? அப்ப நான் சரணம் போட்டாடா? போடுமா? போட்டா சாமியே சரவண எங்க அப்பன்டா. டேய்! சாமியே சரவண எங்க அப்பன்டா. சரவணன் தான் உங்க பாப்பா இந்த ஆளு. ஐயோ அப்பா இந்த பொலியாத்துக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சாமி தண்ணு தானே அது சொன்னேன். சரவணன் எங்க அப்பா இல்ல, சரணம் ஐயப்பா. அப்படியா? எங்க தங்கச்சி கூட நல்லாவே போடுண்டா. போடு. சாமியே சரவணன் எங்க அப்பன்டா. இதா? சரவணன் எங்க அப்பன்டா. உனக்கும் சரவணன் தான் அப்பனா? அப்பா இல்ல. மாமா பெண் கொடுப்பாங்களாப்பா உங்களுக்கு? ஆமாமா, குத்துதான் ஆகணும். குத்துதான் ஆகணுமா? ஆமா. ஆமா வாடா இங்க. ஆமா. எங்க அப்பா சொல்றது உண்மைதான்டா. என்ன? ஏண்டா ஆ. நாங்களோ பேரரசர்கள். ஆமா. மாமாவுடைய நாடோ சிற்றரசர். சிற்றரசர். நாங்கள் காலால் இடக்கூடிய வேலையை அவங்க இரு கரத்தால் செய்து முடிக்க வேண்டும். ஆமா. அப்படி இருக்கும்போது பெண்ணு மட்டும் எப்படிடா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க? அதானே. அப்பா மகளே, இப்பவே போல மாமாவுடைய நாட்டுக்கு பொண்ணு கேட்கலாம். அப்படி மாமா பொண்ணு கொடுக்கல அந்த நாட்டையே கிருஷ்ணாவில் ஊத்தி கொண்டுட்டு வந்துடலாம்ப்பா. எத்தனை வாங்குவீங்க? எப்படி ஒரு லாரி